தாய் தந்தை சொல்லை தட்டிச் சென்ற ரோஜாக்கள் ஒருபுறம், கட்டிய கணவனால் கசக்கப்பட்ட ரோஜாக்கள் இன்னொருபுறம், மனநோயாளியாக இருந்தும் மறுவாழ்வு பெற்ற ரோஜாக்கள் மற்றொருபுறம். இப்படி உள்ளத்தால் உதிர்ந்த ரோஜாக்களின் கதை இளமை ரோஜாக்கள். சொல்லுங்க. அப்படியா, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் உங்களை பார்க்க 2 பேரும் வந்துருக்காங்க. வர சொல்லு. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. ஐம் திவாகர், இவங்க டாக்டர் ரேகா. ஓஹோ, உங்களை பத்தி டாக்டர் ஹரி இப்பதான் போன் பண்ணாரு. நீங்க ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னீங்களாமே? எஸ் சார், மனநோயாளிகளை பத்தி ஒரு ஆராய்ச்சியை தனியா பண்ணலாம் இருக்கேன். வெரி குட் சார். இவர் விரும்புறதே குறிப்பா பெண்கள் மனநல குறைவை பத்தி தான். தப்பு இல்லையே. தட்ஸ் ரைட். நம்ம சமூகத்திலேயே அதிகமா மனநோயால பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தாங்கிறது என்னோட கணிப்பு. நோ நோ, அப்படி இல்ல. மென்டல் டிசார்டர் எல்லாருக்கும் பொதுவானது. மற்றவங்களுக்கு வரதை விட பெண்களுக்கு வர மனவியாதி தான் ரொம்ப கொடூரம்னு நான் நினைக்கிறேன். டெய்லி பேப்பரை பார்த்தா பிரச்சனை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறதுல பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒருவித மன உளைச்சல் தான். எஸ், ஆமா. கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சுகன்யா வர சொல்லு. சரி சார். டாக்டர் சுகன்யா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர். பேஷண்ட்ஸ் கிட்ட அன்பா நடந்துக்கிறதுல அவங்களுக்கு நிகரா வேற யாருமே இல்லை. டாக்டர் திவாகர். ஹலோ. டாக்டர் ரேகா. ஹலோ. இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிசர்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் அறிமுகப்படுத்துங்க. ஓகே டாக்டர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாங்க. இந்த செல்ல இருக்கிற பொண்ணு பேரு சரஸ்வதி. இவ புருஷன் இவளை ஏமாத்திட்டு இன்னொருத்தையோட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நீ இன்னொருத்தோட ஓடிட்டியா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தோட ஓடி போயிட்டியா? இந்த
பொண்ணு பேரு சுந்தரி. வாங்க போலாம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். சாருக்கு வீடு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நீ சுமாரியா? அவர் சொல்லட்டும். உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்கு. ஆனா வாடகை அட்வான்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல தோணுது. பாருங்க சார், மெட்ராஸ்ல பேச்சுலர்ஸ்க்கு வீடே கிடைக்காது. ஆமா, நீங்க டாக்டர்ங்கிறதுனால உங்களுக்கு நான் வீடு தரேன். வசந்தி, என்னங்க? மேல் வீட்டு சாவி எடுத்துட்டு வா. சாவியா சார் கேட்டு என்னங்க? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சார். என்னங்க, ஆபீஸ் போகாம இன்னைக்கும் வீட்லயே உட்கார்ந்துலாம் நினைக்கிறீங்களா? சரி சரி. ஹலோ ஆஷா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எவ்வளோச்சுப்பா? 20 ரூபா சார். வா. சிங்கிள் ஃபேமிலி தங்கலாம் இல்லையா திவாகர்? சிங்கிள் ஃபேமிலியாவது டபுள் ஃபேமிலியாவது சிங்கிள் மேன் தான் தங்க போறான். நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்க கூட தங்குற மாதிரி இல்ல இருக்கு. ஏய், இந்த வேலையெல்லாம் வேணாம். உனக்கு என் கூட தங்கறதுக்கு ஆசை, அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புதுசா தங்க போற இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்தேன். ஓகே, ஆசைப்படல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போதும் போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்ணுங்க. வாங்க. எல்லாம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. சரிங்கம்மா. ஹாய் மம்மி. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சாரி மம்மி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் எல்லாம் இங்க வேணாம். வர்ற வழியில தீபக்கோட பைக்ல 2 டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மம்மி. வர வர உங்க 2 பேருடைய அட்டகாசமும் ஜாஸ்தியா போச்சு. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். மம்மி ஆச்சு, மம்மியோட மருமகனாச்சு. போனஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.